மக்களவை உறுப்பினர் பதவி விவகாரத்தில் ஜூலை மாதம் வரை பொறுமையாக இருக்குமாறு தேமுதிகவிற்கு அதிமுக தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கும் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு அதிமுக தரப்பிலிருந்து ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அதாவது ஜூலை மாதம் வரை தேமுதிக மௌனமாக, அதாவது அமைதியாக இருக்க வேண்டும் எனவும், கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது மார்ச் மாதம் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 5 மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும், இது குறித்து ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக பிரேமலதா அவர்கள் கூட்டணியில் ராஜ்யசபா சீட் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும், இது ஏற்கனவே எடுத்த முடிவுதான், யார் என்பி என்பதை விரைவில் அறிவிப்போம் என பிரேமலதா தெரிவித்திருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக, தேமுதிக தரப்பிலிருந்து எதிர்பாராத விதமாக ராஜ்யசபா சீட் அளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு அப்படி எதுவும் கிடையாது, யார் சொன்னது என்ற எங்களது தேர்தல் உடன்படிக்கையை பார்த்தீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருந்தார். அதற்கு பிறகாக தேமுதிக தலைமை தரப்பிலிருந்து இதற்கு எந்த விதமான விளக்கமும் அளிக்கவில்லை. அதற்கு பிறகாக தன்னுடைய எக்ஸ் தளபக்கத்தில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகாக 10 நிமிடத்திலே அந்த பதிவை நீக்கியிருந்தார். தற்பொழுது தேமுதிக தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று மாலைக்கு பிறகாக அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தேமுதிக தலைமையை தொடர்பு கொண்டு ஜூலை மாதம் வரை சற்று பொறுமையாக இருங்கள், ஜூலை மாதத்துக்கு பிறகாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், நல்ல முடிவு எடுக்கப்படும், உங்களுக்கு வாக்குறுதி அளித்ததன்படி ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படும் என்று அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தேமுதிக தலைமையிடம் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தேமுதிக தரப்பிலிருந்து தற்பொழுது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில பதிலை அளித்திருக்கிறார்கள். அதிமுக தேமுதிக கூட்டணி உடன்படிக்கையின்படி தேமுதிகவிற்கு அளிக்கப்பட்ட இந்த ராஜ்யசபா சீட் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் நேற்று மாலைக்கு பிறகாக தேமுதிக தலைமையை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். இபிஎஸ் அவர்கள் பதட்டத்தில் ஏதோ பேசிவிட்டார். ஆனால் அதிமுக தேமுதிக கூட்டணியில் கையெழுத்திட்டபடி தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் எனவும், ஜூலை மாதம் வரை அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.